தொடர்ந்து பல தவறுகளை செஞ்சுட்டு வர்றாரு தாவக தலைவர் விஜய். அந்த கட்சியை தாவைக்க அது ஒரு கட்சி அப்படின்னு சொல்றதுக்கே மனசு ஒப்பல. அக்டோபர் 27ஆம் தேதி நடந்த மாபெரும் நெரிசல்ல 41 பேர் பலியாயிருக்காங்க. நேற்றுக்கே ஒரு செய்தி வருது. அந்த செய்தி என்னன்னா, கரூர்ல ஏமூர் அப்படிங்கிற ஊர்ல ஒரு 9 வயசு பையன் பிருத்திவிக்கு கூட்ட நெரிசல்ல இறந்துடுறான். அந்த பையனுடைய அப்பா பன்னீர்செல்வம் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறதா ஒரு செய்தி வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ரைம்ஸ்ங்கிற ஒரு யூடியூப் சேனல் நேரடியா போய் அந்த பையன் பிருத்திவிக்குடைய அம்மா கிட்ட ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. அதிர்ச்சி தரக்கூடிய பேட்டியா இருக்கு. என்னங்கடா ஒரு சினிமாவில் நடக்கிற ஒரு ட்விஸ்ட் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. வீட்டில் பாதிக்கப்பட்ட அவங்க அம்மா ஏற்கனவே கணவரால் கைவிடப்பட்டவர் விட்டுட்டு கடந்த 8 வருஷமா அந்த ஆளு ஓடி போயிட்டான். கணவரால் கைவிடப்பட்ட சான்றிதழையும் அந்த அம்மா வச்சுட்டு தனியா குடும்பம் நடத்திட்டு இருக்கு. அந்த அம்மா தான் இந்த பையனை கூட்டு போயிருக்கு அந்த விஜய் கூட்டத்துக்கு. இங்கதான் அந்த பையன் மிதிப்பட்டு இறந்திருக்கான் மூச்சு திணறி. ஸோ நியாயமா நிவாரணம் எங்களுக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கே தெரியாம ஒரு வழக்க அந்த பன்னீர்செல்வம்ங்கிற இந்த பையனோட அப்பா போட்டிருக்கிறதா ஒரு செய்தி வருது. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு தெரியாது, நிவாரணம் அரசு அறிவிச்சிருக்கு. விஜய் சார்பா தாவக கட்சி சார்பா நிவாரணங்கள் அறிவிச்சிருக்காங்க. தாவக தரப்புல இருந்து வந்தவங்க அவங்க அப்பாவுடைய தகவல்கள் கொடுங்க, அவங்க ப்ரூஃப் எல்லாம் கொடுங்க சொல்லி வாங்கிட்டு போனதாகவும் அதன் பேர்ல இவங்க வழக்கு போட்டிருக்கலாம் அப்படின்னு இவங்க சந்தேகப்படுறாங்க. எவ்வளவு கேவலமா மட்டமனகரமான அரசியல்வாதியா விஜய் மாறிட்டு இருக்கான்னு பாருங்க. அவர் அரசியல்வாதியா வரவே வேண்டாம். வந்தா யாருக்குமே நல்லது இல்லை.